ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட எங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சையை அவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆவியானவர் எவ்வளவு அழகாய் இங்க எழுதி வைத்திருக்கிற பார்க்கிறோம். இங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். நம் ஆண்டவர் யாருங்க? அவர் பயங்கரமானவர். ஆமென், அல்லேலூயா. சொல்லும் போதே பயங்கரமாக இருக்குல்ல. அவருக்கு வான சிங்காசனம் பூமி பாதபடி. வானத்திற்கும் பூமிக்கு பெரிய ஆண்டவர். இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர். என் தலை மயிரெல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறாரா. சமுத்திரத்தின் அலைகளுக்கு மிஞ்சி வராத எல்லையை குறித்து வைத்திருக்கிறார். அவர் கிரகிக்கக்கூடாத அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். தேவபிள்ளைகள், அப்படிப்பட்ட பயங்கரமான கர்த்தர் ஆமென் எப்படி இருக்கிறாரா? பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். ரொம்ப அழகாக இருக்கு. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். அப்போது அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் ஏன் பயப்படணும்? வேதத்தில் எத்தனை சம்பவங்களை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை பயங்கரமானலாம் பார்வோன் எழுப்பினார், கோலியாத் எழுப்பினா. தேவ பிள்ளைகளை சூழ்நிலைகள் எழுப்பினது. யோர்தான் கரை புரண்டு போனது, எருக பெரிய மதிலாக இருந்தது, செங்கடல். இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் ஆண்டவர் தன் பயங்கரத்தை வெளிப்படுத்தி, தன் மகிமையை வெளிப்படுத்தி அற்புதங்களை செய்வாரானா, இன்னைக்கு உங்களுக்கு அவர் செய்ய மாட்டாரா? யோசித்து பாருங்க. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்ம வாக்கு பண்ணிக்கிறார், உலகத்தின் முடிபறிந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு. எப்படி இருக்கிறாரா? பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார். அவர் பராக்கிரமசாலியாக இருக்கும்போது யார் நம்மளுக்கு எதிராக நிற்க முடியும்? எந்த மனுஷன் உங்களுக்கு எதிராக நிற்க முடியும்? எந்த அரசு அதிகாரிகளுக்கு எதிராக நிற்க முடியும்? எந்த சூழ்நிலை உங்களுக்கு எதிராக நிற்க முடியும்? எந்த வியாதி உங்களுக்கு எதிராக நிற்க முடியும்? எந்த மந்திரங்கள் பிசாசின் கிரியை உங்களுக்கு எதிராக நிற்க முடியும்? யோசித்து பாருங்க. தேவப்பிள்ளையில் அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி உங்களோடு இருக்கிறார். அடுத்தது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். ஆமே, அவர் உங்களோடு கூட இருக்கும்போது தேவப்பிள்ளையில் உன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்ன ஆவாங்களா? இடறுவார்கள். அவர் கூட இருக்கிறதுனால யார் உங்களை துன்பப்படுத்தினாலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி, கர்த்தர் உங்களுக்காக நின்று அவர் என்ன பண்ணனாக்கா தேவ பிள்ளையில ஆமென் அற்புதங்களை செய்வார். ஆமென். சங்கீதம் 24 வாசிப்போம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இங்க யார் உங்களுக்கு துன்பப்படுத்தினாலும் அவங்க தான் இடறுவார்கள். பார்வன் என்னென்னலாம் சொன்னான், அவளை பிடிப்பேன், அழிப்பேன், நாசமாக்குவேன், அவளை ஒன்றுமில்லாத போகிறவேன்னு. ஆனால் பார்வனை அசேனையை கர்த்தர் அழித்து போட்டார் அல்லவா? அவர் உங்களோடு கூட இருக்கிறார். பயப்படாதீங்க. இங்கே அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய இலட்சி அவர்களுக்கு உண்டாகும். அவங்க காரியம் வாய்க்காது. எனக்கா கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி நம்மோடு கூட இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், என்ன மந்திரங்கள் பண்ணாலும், இவங்களுக்கு விரோதமாக எவ்வளோ சூழ்நிலை எழுப்பினாலும் வந்தாலும் வாய்க்காது. அல்லேலூயா. ஆமே, அவர்களை தான் வெட்கப்பட்டு போவார்களே தவிர நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. மறக்கப்படாத நித்திய இலட்சி அவர்களுக்கு உண்டாகும். அவமானம் அவங்களுக்கு உண்டாகும். தெய்வ பிள்ளைகள், உலகத்தில் ஆண்டவரை தவிர வேற யார் பெரிய நாமமுடையவர்? சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் ஆண்டவர் தவிர வேற யார் பெரியவங்க? ஆமே, பெரியவர்கள் இருக்க முடியுமா? அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியா உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஒன்றுத்துக்கும் பயப்படாதீங்க, எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா, என்னோடு கூட இருக்கிறீங்கப்பா. எதுவும் எங்களை மேற்கொள்ள முடியாது. எங்களை துன்பப்படுத்தவர்கள் இடறுவார்கள் சொன்ன போல யாராருக்கு என்னென்ன விரோதமான காரியங்கள் எழும்பியிருக்கோ ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அதை மாறட்டுங்கப்பா.
நீங்கள் அற்புதங்களை செய்யும். நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமேன். ஆண்டவரே, கிதியோனை பராக்கிரமசாலியாய் மாற்றி எதிராக மீதியான முறியடித்தது போல் இவர்களையும் பாதுகாத்து ஆசீர்வதி. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் கிருபை ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். பராக்கிரமங்களோடு கூட இருக்கிறார். தைரியமாக போங்க. God bless you.